ஏன்னா ஒவ்வொரு அரிசிகளும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருந்திருக்கு. ஆனா நம்ம நிறைய அரிசிகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயிக வீட்டுக்கு போனா அவங்க வேற அரிசி விளைவிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் பாரம்பரிய ரகத்தை விளைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய அரிசிகள் வந்து புழக்கத்திலேயே இருக்கு. ஆண்களுக்குன்னு ஒரு அரிசி இருக்கு, பெண்களுக்குன்னு ஒரு அரிசி இருக்கு, முதியோர்களுக்குன்னு ஒரு அரிசி இருக்கு, இப்ப இருக்கிற பெண்கள் பிரெக்னென்ட் ஆனா ஒரு அரிசி இருக்கு, மூட்டுவாதம் வந்தா அரிசி இருக்கு. ஒரு வியாதிக்குமே வந்து மாத்திரை போடுறதுக்கு பதிலா அதுக்கான அரிசியை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டாவே நல்ல தூக்கம் வர்றதுக்கு கூட அரிசி இருக்கு சார். அன்னமழகின்னு ஒரு அரிசி இருக்கு. புதுமையான ஒரு தகவலா இருக்கு. அன்னமழகின்ற அரிசி வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டோம்னா, ஆனா அந்த அரிசி ரகங்களை வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க நிறைய. அதாவது பழனி செப்பேட்டுல இந்த அரிசிகளை வந்து பாத்தீங்கன்னா பதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த அரிசிகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்குல அதை யாரும் மறந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியை சாப்பிடும் போது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரிசியை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும்னு. இப்ப காலகட்டத்துல எல்லாரும் தூக்கமின்மை ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அந்த தூக்கமின்மையால பல வியாதிகள் வந்துருது. சோ இந்த அரிசிகள் வந்து எப்படி ஒரு குழந்தை வந்து பிறந்த பிறகு ஒரு பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு அரிசிகளுக்கும் ஒரு அழகான ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க.